வணக்கம் பூனை அம்மாக்களே மற்றும் அப்பாமார்களே. உங்கள் வீட்டு குட்டி ராட்சசன் சோஃபாவின் கைப்பிடியில் இருந்து மெதுவாக கீழே இறங்குவது போல நடித்து திடீரென ஒரு நேர்த்தியான சாகசத்துடன் தரையில் குதிப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அந்த நொடியில் உங்கள் இதயம் ஒரு கணம் நின்று துடிக்கும். ஆனால் உங்கள் பூனையோ எதுவுமே நடக்காதது போல உடலை ஒரு முறை சிலுப்பிவிட்டு, என்ன பார்க்கிறாய் அடிமையே என்பது போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றுவிடும். அது எப்படி இதை செய்கிறது? அதற்குள் ஒரு ஸ்பைடர்மேன் ஒளிந்திருக்கிறானா? அல்லது அது நம்மை ஏமாற்றுகிறதா? கவலை வேண்டாம். இந்த வீடியோவில் இந்த புஷஸ்தி சூப்பர் ஹீரோவின் ரகசியத்தை நாம் உடைக்கப் போகிறோம். உங்கள் வீட்டு சூப்பர் ஹீரோவின் பெயர் என்ன? மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரி, விஷயத்திற்கு வருவதற்கு முன் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூனைகள் வெறும் சோம்பேறியான உரோமப் பந்துகள் மட்டுமல்ல, அவை நுட்பமான திறமையான வேட்டைக்காரர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவற்றின் உடல்கள் மரங்களில் ஏறுவதற்கும் கூரைகளில் நடப்பதற்கும் இரையை துரத்துவதற்கும் ஏற்றவாறு பரிணாமம் அடைந்துள்ளன. அவை அடிப்படையில் திரவ நிலையில் இருக்கும் சிறிய புலிகள். எனவே காற்றில் அழகாக சுழன்று 4 கால்களிலும் நேர்த்தியாக நிற்பது என்பது அவற்றின் DNA-விலேயே எழுதப்பட்ட ஒரு நிரல். ஆனால் இந்த நிரல் எப்படி வேலை செய்கிறது? அது வெறும் உள்ளுணர்வா அல்லது அதன் பின்னால் ஆழமான அறிவியல் இருக்கிறதா? அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. வாருங்கள் இந்த பூனைகளின் ஏரோடைனமிக்ஸ் ரகசியத்தை ஆராய்வோம். முதலில் ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைப்போம். பூனைகள் எப்போதும் காலில் விழும் என்பது உண்மையா? இல்லை, இது ஒரு பொதுவான தவறான கருத்து. பூனைகள் நம்ப முடியாத சுறுசுறுப்பானவை என்றாலும் அவை எப்போதும் பாதுகாப்பாக தரையிறங்குவதில்லை. குறிப்பாக மிகக் குறைந்த உயரத்திலிருந்து விழும்போது அல்லது மிக அதிக உயரத்திலிருந்து விழும்போது அவற்றால் தங்களை சரியாக நிலைநிறுத்த முடியாமல் போகலாம். குறுகிய தூரம் என்றால் அவற்றின் உடல் சுழற்சியை பூர்த்தி செய்ய போதுமான நேரம் இருக்காது. அதிக உயரம் என்றால் வீழ்ச்சியின் வேகம் மற்றும் தாக்கம் கடுமையான காயங்களை ஏற்படுத்தும். எனவே என் பூனைக்கு ஒன்றும் ஆகாது, அது எப்படியும் காலில் விழுந்துவிடும் என்று நினைத்து கொண்டு ஜன்னல்களை திறந்து வைப்பது மிகவும் ஆபத்தானது. இந்த சூப்பர் பவர் ஒரு அற்புதமான பாதுகாப்பு அம்சம். ஆனால் அது ஒருபோதும் தோல்வியடையாத கவசம் அல்ல. அதன் வரம்புகளை புரிந்து கொள்வது ஒரு பொறுப்பான பூனை உரிமையாளராக நமது கடமை. அப்படியானால் இந்த மாயாஜாலத் திறனுக்கு பின்னால் உள்ள அறிவியல் பெயர் என்ன? இதை பூனை திருப்புதல் அனிச்சை அல்லது ஆங்கிலத்தில் கேட் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ் என்று அழைக்கிறார்கள். இது ஒரு தானியங்கி செயல்பாடு, அதாவது பூனை இதை யோசித்து செய்வதில்லை. அதன் உடல் தானாகவே இந்த வேலையை செய்கிறது. இது ஒரு மென்பொருள் போல அதன் மூளையில் நிறுவப்பட்டுள்ளது. பூனையின் உடல் காற்றில் தலைகீழாக இருப்பதை உணர்ந்தவுடன் இந்த அனிச்சை செயல்பாடு உடனடியாகத் தொடங்குகிறது. இது ஒரு சிக்கலான மற்றும் ஒருங்கிணைந்த இயக்கங்களின் தொடர். இதில் கண்கள், உள்காதுகள், தசைகள் மற்றும் எலும்புகள் அனைத்தும் ஒரு இசைக்குழு போல இணைந்து செயல்படுகின்றன. இது வெறும் அதிர்ஷ்டமோ அல்லது தற்செயலான நிகழ்வோ அல்ல. இது மில்லியன் கணக்கான ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியின் விளைவாக உருவான ஒரு அற்புதமான உயிரியல் பொறியியல். அடுத்த முறை உங்கள் பூனை குதிப்பதைப் பார்க்கும்போது அது வெறும் குதி அல்ல, அது அறிவியலின் ஒரு சிறிய அதிசயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த திருப்புதல் அனிச்சையின் முதல் மற்றும் மிக முக்கியமான படி, அதன் திசையமைப்பை கண்டறிவது. இதற்கு 2 முக்கிய கருவிகள் உதவுகின்றன: கண்கள் மற்றும் உள்காதில் உள்ள வெஸ்டிபுலர் அமைப்பு. பூனையின் உடல் விழத் தொடங்கியவுடன் அதன் கண்கள் உடனடியாகத் திறந்து அடிவானத்தை பார்த்து எது மேல் எது கீழ் என்பதை கண்டறியும். ஆனால் இருட்டில் விழுந்தால் என்ன செய்வது? அங்கேதான் அதன் உண்மையான சூப்பர் பவர் வருகிறது, வெஸ்டிபுலர் அமைப்பு. இது மனிதர்களிடமும் உள்ள ஒரு அமைப்புதான், ஆனால் பூனைகளில் இது மிகவும் கூர்மையானது. இது திரவம் நிரப்பப்பட்ட சிறிய கால்வாய்களைக் கொண்டது. இது ஒரு திரவநிலை கருவி, ஸ்பிரிட் லெவல் போல செயல்படுகிறது. தலையின் நிலையில் ஏற்படும் எந்த மாற்றமும் இந்த திரவத்தை அசைத்து நரம்பு சமிக்ஞைகளை மூளைக்கு அனுப்புகிறது. உங்கள் ஸ்மார்ட் போனில் உள்ள கைரோஸ்கோப் மற்றும் அக்சலரோமீட்டரை விட இது மிகவும் மேம்பட்டது. இந்த அமைப்புதான் பூனைக்கு அதன் தலையை சரியான நிலைக்கு, அதாவது தரைக்கு இணையாக திருப்புவதற்கான முதல் கட்டளையை கொடுக்கிறது. பூனையின் தலையை சரியாக நிலைநிறுத்திய பிறகு அடுத்த கட்டம் உடலை திருப்புவது.
இங்கேதான் பூனையின் மற்றொரு ரகசிய ஆயுதம் வெளிப்படுகிறது. அதன் நம்ப முடியாத நெகிழ்வான முதுகெலும்பு. மனிதர்களைப் போலல்லாமல் பூனைகளுக்கு காலர்போன் எனப்படும் தோள்பட்டை எலும்பு முழுமையாக வளர்ச்சியடையாது. அது மிதக்கும் நிலையில் இருப்பதால் அவற்றின் தோள்பட்டைகள் மிகவும் சுதந்திரமாக நகர முடியும். மேலும் அவற்றின் முதுகெலும்பில் உள்ள பொசவோன்கி வட்டிபிரே மிகவும் நெகிழ்வான தசை நார்களால் இணைக்கப்பட்டுள்ளன. இது அதன் முதுகெலும்பை கிட்டத்தட்ட 180 டிகிரி வரை திருப்ப அனுமதிக்கிறது. ஒப்பிடுகையில் மனிதர்கள் 90 டிகிரி திருப்புவதற்கே சிரமப்படுவார்கள். காலையில் யோகா செய்யும்போது நாம் கஷ்டப்படுவதை நினைத்துப் பாருங்கள், ஆனால் பூனைக்கு இது ஒரு சாதாரண விஷயம். இந்த தனித்துவமான அமைப்புதான் பூனையின் உடலின் முன் பாதியை பின்பாதியிலிருந்து சுயாதீனமாக சுழற்ற உதவுகிறது. இது ஒரு ஈரமான துணியை பிழிவது போன்றது. முதலில் முன்பகுதி, பின்னர் பின்பகுதி. சரி, இப்போது திருப்புதல் செயல்முறையின் முதல் படியை பார்ப்போம். பூனையின் மூளை அதன் வெஸ்டிபுலர் அமைப்பிலிருந்து நாம் தலைகீழாக இருக்கிறோம் என்ற சிக்னலை பெற்றவுடன் உடனடியாக கழுத்து தசைகளுக்கு கட்டளையிடுகிறது. இதன் விளைவாக பூனை தனது தலையை வேகமாக சரியான நிலைக்கு திருப்புகிறது. கண்கள் அடிவானத்திற்கு இணையாக வரும் வரை இந்த திருப்பம் நிகழ்கிறது. இது ஒரு ராக்கெட் அதன் இலக்கை நோக்கி திரும்புவது போன்றது. தலைதான் வழிகாட்டி அமைப்பு. தலை சரியான நிலைக்கு வந்தவுடன் உடலின் மற்ற பகுதிகளுக்கு அது ஒரு குறிப்பு புள்ளியாக செயல்படுகிறது. இந்த செயல் முழுவதையும் மிக வேகமாக ஒரு நொடியின் சிறு பகுதிக்குள் பூனை செய்து முடிக்கிறது. இது ஒரு உள்ளுணர்வு செயல்பாடு என்பதால் பூனை அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு கணினி நிரல் போல தானாகவே இயங்குகிறது, அதுவும் மிக உயர்ந்த வேகத்தில். இந்த முதல் படி சரியாக நடந்தால்தான் அடுத்தடுத்த படிகள் வெற்றிகரமாக அமையும். தலை சரியான நிலைக்கு வந்தவுடன் பூனை தனது முதுகெலும்பின் நெகிழ்வுத்தன்மையை பயன்படுத்தி ஒரு புத்திசாலித்தனமான வேலையைச் செய்கிறது. அது தனது உடலின் முன் பாதியை, அதாவது தோள்பட்டை மற்றும் முன்கால்களை தலையின் திசையில் திருப்புகிறது. ஆனால் அதே நேரத்தில் அதன்பின் கால்களை உடலோடு சுருக்கிக் கொள்கிறது. இது ஏன் முக்கியம்? இது இயற்பியலின் ஒரு அடிப்படை விதியுடன் தொடர்புடையது. ஒரு ஃபிகுரிஸ்ட் தனது கைகளை உடலோடு சுருக்கும்போது வேகமாக சுழல்வதை பார்த்திருக்கிறீர்களா? அதே தத்துவம்தான் இங்கேயும். பின் கால்களை சுருக்குவதன் மூலம் பூனை தனது உடலின் பின் பாதியின் சுழற்சிக்கு எதிரான தடையை குறைக்கிறது. இது முன் பாதியை எளிதாகவும் வேகமாகவும் திருப்ப அனுமதிக்கிறது. எனவே பூனை தனது உடலை 2 தனித்தனி பகுதிகளாகப் பிரித்து ஒன்றை மற்றொன்றிற்கு எதிராக சுழற்றுகிறது. இது ஒரு சிக்கலான நடனம், ஆனால் பூனையின் உடல் இதை இயல்பாகவே செய்கிறது. இந்த அற்புதமான திருப்பத்தின் பின்னணியில் உள்ள இயற்பியல் தத்துவம் கோண உந்த அழிவின்மை விதி, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது கொஞ்சம் சிக்கலாகத் தோன்றலாம், ஆனால் நான் எளிமையாக விளக்குகிறேன். சுருக்கமாகச் சொன்னால், வெளிப்புற முறுக்கு விசை எதுவும் செயல்படாத வரை ஒரு சுழலும் பொருளின் மொத்த கோண உந்தம் மாறாமல் இருக்கும். பூனை காற்றில் விழும்போது அதன் மீது வெளிப்புற முறுக்கு விசை எதுவும் செயல்படுவதில்லை. எனவே அது தனது மொத்த கோண உந்தத்தை 0 வைத்திருக்க வேண்டும். இதைச் செய்ய அது தனது உடலின் ஒரு பகுதியை ஒரு திசையில் சுழற்றினால் மற்றொரு பகுதியை எதிர் திசையில் சுழற்ற வேண்டும். அதனால்தான் அது தனது உடலை 2ஆகப் பிரித்து முன் பாதியை ஒரு திசையிலும் பின் பாதியை எதிர் திசையிலும் திருப்புகிறது. முன் கால்களை விரித்து பின் கால்களை சுருக்குவதன் மூலம் இந்த 2 சுழற்சிகளும் ஒன்றையொன்று ரத்து செய்து அதன் உடல் நேராகிறது. ஆமாம், உங்கள் பூனை ஒரு இயற்பியல் மேதை. முன் பாதி உடல் சரியான நிலைக்கு திரும்பியவுடன் அடுத்த கட்டம் பின் பாதியை சரி செய்வது. இப்போது பூனை இதற்கு நேர்மாறான செயலைச் செய்கிறது. அது தனது முன் கால்களை உடலோடு சுருக்கி பின் கால்களை விரிக்கிறது. இது மீண்டும் கோண உந்த அழிவின்மை விதியை பயன்படுத்துகிறது. இப்பொழுது பின் பாதியின் சுழற்சிக்கு குறைவான தடை இருப்பதால் அது வேகமாக திரும்பி முன் பாதியுடன் இணைகிறது. இந்த முழு செயல்முறையும் ஒரு சங்கிலித் தொடர் வினை போல நடக்கிறது. தலை, மார்பு, வயிறு மற்றும் இறுதியாக பின்கால்கள். இது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் நடந்து முடிந்துவிடும். ஒவ்வொரு அசைவும் துல்லியமாகவும் ஒருங்கிணைப்புடனும் செய்யப்படுகிறது. இது பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்ற ஒரு ஜிம்னாஸ்டின் சாகசத்தைப் போன்றது. ஆனால் பூனைக்குட்டிக்கு இது பிறவியிலேயே வரும் ஒரு திறமை. இந்த ஒருங்கிணைந்த இயக்கம்
பூனையின் நரம்பு மண்டலம் எவ்வளவு சிக்கலானது மற்றும் திறமையானது என்பதை காட்டுகிறது. இப்போது பூனையின் உடல் முழுவதும் சரியான நிலையில் உள்ளது, அதாவது அதன் கால்கள் தரையை நோக்கி உள்ளன. ஆனால் வேலை இன்னும் முடியவில்லை. அடுத்த முக்கியமான படி தரை இறங்குவதற்கான தாக்கத்தை தாங்குவதற்கு தயாராவது. பூனை தனது முதுகெலும்பை ஒரு வில் போல வளைத்து கால்களை கீழே நீட்டுகிறது. இது ஒரு பாராசூட் வீரர் தரை இறங்கும்போது முழங்கால்களை மடக்குவதைப் போன்றது. இந்த வளைந்த முதுகெலும்பு மற்றும் நீட்டப்பட்ட கால்கள் ஒரு அதிர்ச்சி உறிஞ்சி ஷாக் அப்சார்பர் போல செயல்படுகின்றன. தரையில் மோதும்போது ஏற்படும் விசையை உடல் முழுவதும் சமமாக பரப்ப இது உதவுகிறது. மேலும் பூனைகளின் கால்களில் உள்ள மென்மையான பாதங்கள் மற்றும் நெகிழ்வான மூட்டுகள் கூடுதல் குஷனிங்கை வழங்குகின்றன. அவை சத்தமின்றி தரை இறங்குவதற்கும் இதுவே காரணம். அவை வெறும் தரை இறங்குவதில்லை, அவை விசையை உறிஞ்சி அதை திசை திருப்புகின்றன. இது ஒரு திறமையான தற்காப்பு கலை வீரரின் செயலைப் போன்றது. இந்த முழு செயல்முறையிலும் பூனையின் வாலின் பங்கு என்ன? பலர் பூனையின் வால் வெறும் அழகுக்காக அல்லது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மட்டுமே என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. இந்த திருப்புதல் அனிச்சையின் போது வால் ஒரு முக்கியமான கருவியாக செயல்படுகிறது. அது ஒரு சுக்கான், ரடர் அல்லது ஒரு சமநிலைப்படுத்தும் தடி போல செயல்படுகிறது. உடல் சுழலும் போது பூனை தனது வாலை எதிர் திசையில் சுழற்றுவதன் மூலம் அதன் உடலின் சுழற்சியை சரிசெய்யவும் கட்டுப்படுத்தவும் முடியும். இது கோண உந்தத்தை சமநிலைப்படுத்த உதவுகிறது. ஒரு நடனக் கலைஞர் தனது சமநிலையை பராமரிக்க கைகளை பயன்படுத்துவதைப் போன்றது இது. வால் திருப்பத்தின் வேகத்தையும் திசையையும் நுட்பமாக சரி செய்ய உதவுகிறது. எனவே பூனையின் வால் அதன் அழகின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அதன் உயிர் வாழ்வதற்கான ஒரு முக்கிய கருவியாகவும் அது அதன் ஏரோடைனமிக் வடிவமைப்பின் ஒரு அங்கம். ஒரு இன்டரேஸ்னிக் கேள்வி எழுகிறது. வால் இல்லாத பூனைகளால் காலில் விழ முடியாதா? மன்க்ஸ் போன்ற சில பூனை இனங்களுக்கு பிறவியிலேயே வால் இருப்பதில்லை அல்லது மிகவும் குட்டையாக இருக்கும். அப்படியானால் அவற்றின் நிலை என்ன? ஆச்சரியப்படும் விதமாக வால் இல்லாத பூனைகளாலும் இந்த திருப்புதல் அனிச்சையை வெற்றிகரமாக செய்ய முடியும். வால் ஒரு பயனுள்ள கருவி என்றாலும் அது இந்த செயல்முறைக்கு முற்றிலும் அவசியமானதல்ல. முக்கிய வேலையைச் செய்வது அதன் நெகிழ்வான முதுகெலும்பு மற்றும் உள்காது அமைப்புதான். வால் இல்லாத பூனைகள் தங்கள் பின் கால்களை மேலும் கீழும் அசைப்பதன் மூலமும் முதுகெலும்பை இன்னும் அதிகமாக வளைப்பதன் மூலமும் வாலின் வேலையை ஈடு செய்கின்றன. அவை இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்கின்றன. இது ஒரு கருவி இல்லாதபோது மாற்று வழிகளைக் கண்டுபிடிக்கும் இயற்கையின் அற்புதமான திறனை காட்டுகிறது. எனவே உங்கள் மேங்க்ஸ் பூனை விழுந்தால் கவலைப்பட வேண்டாம், அதன் முதுகெலும்பு வேலையை செய்துவிடும். பூனைகள் காலில் விழும் திறன் அற்புதமானது என்றாலும் அதற்கு ஒரு குறைந்தபட்ச உயரத் தேவை உள்ளது. இது விசித்திரமாகத் தோன்றலாம், ஆனால் மிகக் குறைந்த உயரத்தில் இருந்து விழுவது அதிக உயரத்தில் இருந்து விழுவதை விட சில சமயங்களில் ஆபத்தானது. ஏனென்றால் அந்த முழுமையான திருப்புதல் செயல்முறையைச் செய்வதற்கு பூனைக்கு குறிப்பிட்ட நேரம் தேவை. சுமார் 30 சென்டிமீட்டர் அல்லது ஒரு அடிக்கும் குறைவான உயரத்தில் இருந்து விழுந்தால் அதன் மூளை வீழ்ச்சியை உணர்ந்து தசைகளுக்கு கட்டளையிட்டு முழு உடலையும் திருப்புவதற்கு போதுமான நேரம் இருக்காது. இதன் விளைவாக அது பக்கவாட்டிலோ அல்லது முதுகிலோ விழக்கூடும். இது காயங்களுக்கு வழிவகுக்கும். எனவே உங்கள் பூனை நாற்காலியிலிருந்து தடுமாறி விழுந்தால் அது சரியாக தரையிறங்காமல் போக வாய்ப்புள்ளது. இந்த அனிச்சைக்கு அதன் மேஜிக்கைச் செய்ய இடமும் நேரமும் தேவை. இது ஒரு சூப்பர் பவர் என்றாலும் அதற்கு அதன் சொந்த விதிகள் மற்றும் நிபந்தனைகள் உள்ளன. குறைந்த உயரத்தின் ஆபத்து ஒருபுறம் இருக்க, அதிக உயரத்திலிருந்து விழுவதன் ஆபத்து என்ன? இங்குதான் டெர்மினல் திசைவேகம், டெர்மினல் வெலாசிட்டி என்ற கருத்து வருகிறது. ஒரு பொருள் விழும்போது காற்று எதிர்ப்பு காரணமாக அதன் வேகம் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல் அதிகரிக்காது. பூனைகளுக்கு இந்த டெர்மினல் திசைவேகம் மணிக்கு சுமார் 100 கிலோமீட்டர் ஆகும். மனிதர்களுக்கு இது மணிக்கு 200 கிலோமீ. பூனை இந்த வேகத்தை அடைந்தவுடன் அது தனது கால்களை பரப்பி ஒரு அணில் பறப்பது போல தனது உடலை ஒரு சிறிய பாராசூட்டாக மாற்றுகிறது. இது அதன் பரப்பளவை அதிகரித்து காற்று எதிர்ப்பை அதிகப்படுத்துகிறது, மேலும் வீழ்ச்சியின் வேகத்தை குறைக்கிறது.
இது தாக்கத்தின் சக்தியை உடல் முழுவதும் பரப்ப உதவுகிறது. இதனால்தான் மிக உயரமான கட்டிடங்களில் இருந்து 1009 மாடிகள் விழுந்த பூனைகள் நடுத்தர உயரத்திலிருந்து விழுந்த பூனைகளை விட சில சமயங்களில் உயிர் பிழைப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் இது அவை காயமடையாது என்று அர்த்தமல்ல. அவை கடுமையான காயங்களுடன் உயிர் பிழைக்கலாம். அதிக உயரத்திலிருந்து பூனைகள் விழுவதால் ஏற்படும் காயங்களை கால்நடை மருத்துவர்கள் ஹை ரைஸ் சிண்ட்ரோம் என்று அழைக்கிறார்கள். இது குறிப்பாக நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் பூனைகளிடையே பொதுவானது. பூனைகள் இயல்பாகவே ஆர்வமுள்ளவை. ஜன்னலுக்கு வெளியே ஒரு பறவை அல்லது பூச்சியை பார்த்தால் அவை யோசிக்காமல் குதிக்கக்கூடும். திறந்த ஜன்னல்கள் மற்றும் பால்கனிகள் அவற்றுக்கு மரணப் பொறிகளாக இருக்கலாம். என் பூனை புத்திசாலி, அது குதிக்காது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஒரு நொடி கவனக்குறைவு கூட பேரழிவில் முடியலாம். உங்கள் ஜன்னல்களில் வலுவான வலைகளை பொருத்துவது, பால்கனிகளை பாதுகாப்பது போன்றவை உங்கள் பூனையின் உயிரை காப்பாற்றும். ஹை ரைஸ் சிண்ட்ரோம் காரணமாக ஏற்படும் காயங்கள் மிகவும் கடுமையானவை. ஜிஸ்மெத் தாடை, எலும்பு முறிவு, நுரையீரல் பாதிப்பு மற்றும் உள் இரத்தப்போக்கு ஆகியவை அடங்கும். எனவே பாதுகாப்பு முதலில். இந்த அற்புதமான திறன் பூனைகளுக்கு பிறவியிலேயே வருகிறதா அல்லது அவை கற்றுக்கொள்கின்றனவா? பதில் இரண்டும் கலந்தது. திருப்புதல் அனிச்சை என்பது ஒரு உள்ளார்ந்த பிறவி நிரலாகும். அதாவது பூனைக்குட்டிகள் இந்த திறனுடன் தான் பிறக்கின்றன. ஆனால் அதை சரியாகச் செய்வதற்கு பயிற்சி தேவை. ஒரு குழந்தையின் நடை போல பூனைக்குட்டிகள் சுமார் 3-4 வார வயதில் இந்த அனிச்சையை காட்டத் தொடங்குகின்றன. மேலும் 6-7 வார வயதிற்குள் இந்த திறனை முழுமையாகப் பெறுகின்றன. ஆரம்பத்தில் அவை தடுமாற்றத்துடன் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இதைச் செய்யும். நீங்கள் ஆன்லைனில் கிட்டன்ஸ் ஃபாலிங் என்று தேடினால் அவை கற்றுக்கொள்ளும் வேடிக்கையான வீடியோக்களைக் காணலாம். அவை தங்கள் உடன்பிறப்புகளுடன் விளையாடும்போது, குதிக்கும்போது, தடுமாறி விழும்போது ஒவ்வொரு முறையும் இந்த அனிச்சையை பயிற்சி செய்கின்றன. காலப்போக்கில் அவற்றின் நரம்பு மண்டலம் மற்றும் தசைகளின் ஒருங்கிணைப்பு மேம்பட்டு அவை நேர்த்தியான ஜிம்னாஸ்டுகளாக மாறுகின்றன. பூனைகளை மற்ற விலங்குகளுடன் ஒப்பிடும்போது இந்த திறன் எவ்வளவு தனித்துவமானது என்பது நமக்குத் தெரிகிறது. நாய்களால் இதைச் செய்ய முடியுமா? நிச்சயமாக இல்லை. அவற்றின் முதுகெலும்பு மிகவும் திடமானது. அணில்கள் போன்ற சில விலங்குகள் மரங்களில் இருந்து விழும்போது தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் திறன் கொண்டவை. ஆனால் அவை தங்கள் பெரிய புஷு வால்களை பாராசூட் போல பயன்படுத்துகின்றன. முயல்கள் மற்றும் சில கொறித்துண்ணிகளிடமும் இந்த திருப்புதல் அனிச்சையின் சில வடிவங்கள் காணப்படுகின்றன. ஆனால் பூனைகளைப் போல அவை அவ்வளவு திறமையானவை அல்ல. மனிதர்களிடம் இந்த அனிச்சை உள்ளதா? இல்லை. விண்வெளி வீரர்கள் பூஜ்ய ஈர்ப்பு விசையில் தங்களை நிலைநிறுத்த பயிற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அது கற்றுக்கொண்ட ஒரு திறன், உள்ளுணர்வு அல்ல. பூனைகளின் இந்த திறன் அவற்றின் பரிணாமப் பாதை மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஒரு சான்றாகும். அவை மரங்களில் வாழும் வேட்டைக்காரர்களின் சந்ததியினர். எனவே இந்த திறன் அவற்றின் உயிர் வாழ்விற்கு அவசியமாக இருந்தது. இந்த திருப்புதல் அனிச்சை எப்படி, ஏன் பரிணாமம் அடைந்தது? இதற்கான விடை பூனைகளின் மூதாதையர்களின் வாழ்க்கை முறையில் உள்ளது. பூனைகளின் ஆரம்பகால மூதாதையர்கள் மரங்களில் வாழும் சிறிய வேட்டைக்காரர்களாக இருந்தனர். அவை மரக்கிளைகளில் இரையை துரத்தவும் பெரிய வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து தப்பிக்கவும் வேண்டியிருந்தது. இந்த வாழ்க்கை முறையில் தவறி விழுவது என்பது ஒரு பொதுவான நிகழ்வாக இருந்திருக்கும். எனவே காற்றில் இருக்கும்போது தங்களை சரி செய்து பாதுகாப்பாக தரையிறங்கும் திறன் கொண்ட பூனைகள் உயிர் பிழைத்து தங்கள் மரபணுக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த அதிக வாய்ப்பு இருந்தது. காலப்போக்கில் இந்த திறன் இயற்கை தேர்வினால் மேம்படுத்தப்பட்டு இன்றைய பூனைகளிடம் நாம் காணும் இந்த அற்புதமான அனிச்சையாக மாறியது. இது தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட் என்ற தத்துவத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது வெறும் ஒரு தந்திரம் அல்ல, இது ஒரு உயிர் காக்கும் கருவி. இந்த திறனை பற்றி பல தவறான கருத்துக்களும் கட்டுக்கதைகளும் உள்ளன. மிகவும் பிரபலமானது பூனைகளுக்கு 9 உயிர்கள் என்ற பழமொழி. பூனைகள் ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிப் பிழைக்கும் திறனைக் கொண்டிருப்பதால் இந்த பழமொழி உருவாகியிருக்கலாம். ஆனால் இது முற்றிலும் உண்மையல்ல. பூனைகளுக்கு ஒரே ஒரு உயிர்தான் உண்டு. அவை காயமடையக்கூடியவை மற்றும் இறக்கக்கூடியவை. அவற்றின் திருப்புதல் அனிச்சை
ஒரு அற்புதமான பாதுகாப்பு அம்சம், ஆனால் அது ஒருபோதும் அவற்றை காயப்படுத்த முடியாததாக மாற்றுவதில்லை. மற்றொரு தவறான கருத்து என்னவென்றால், பூனைகள் வேண்டுமென்றே உயரமான இடங்களிலிருந்து குதிக்க விரும்புகின்றன. இதுவும் தவறு. அவை பொதுவாக தவறி விழுகின்றன அல்லது எதையாவது துரத்தும்போது கவனக்குறைவாக விழுகின்றன. இந்த கட்டுக்கதைகளை நம்புவது பூனைகளின் பாதுகாப்பை குறைத்து மதிப்பிட வழிவகுக்கும். அறிவியல் உண்மைகளை புரிந்து கொள்வது இந்த அற்புதமான உயிரினங்களை சிறப்பாக பாதுகாக்க நமக்கு உதவும். பூனை உரிமையாளர்களாக இந்த அறிவை பயன்படுத்தி நம் செல்லப்பிராணிகளை எப்படி பாதுகாக்கலாம்? முதலாவதாக, உங்கள் வீட்டில் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குங்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறீர்கள் என்றால், அனைத்து ஜன்னல்கள் மற்றும் பால்கனிகளுக்கும் பாதுகாப்பு வலைகளை பொருத்துங்கள். இரண்டாவதாக, உங்கள் பூனையின் இந்த திறனை ஒருபோதும் சோதனை செய்ய முயற்சிக்காதீர்கள். அதை வேண்டுமென்றே தூக்கி எறிவது அல்லது விழ வைப்பது கொடுமையானது மற்றும் ஆபத்தானது. அது கடுமையான காயங்களுக்கு வழிவகுக்கும். மூன்றாவதாக, உங்கள் பூனை உயரமான இடத்திலிருந்து விழுந்துவிட்டால், அது வெளியே சாதாரணமாக தெரிந்தாலும் உடனடியாக அதை ஒரு கால்நடை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள். உள்காயங்கள் வெளியே தெரியாமல் இருக்கலாம். உங்கள் பூனை ஒரு சூப்பர் ஹீரோ போல தோன்றலாம், ஆனால் அதற்கு உங்கள் கவனிப்பும் பாதுகாப்பும் தேவை. அவற்றின் இயற்கை திறன்களை மதிப்பதுடன் அவற்றுக்கு ஒரு பாதுகாப்பான இல்லத்தை வழங்குவது நமது பொறுப்பு. முடிவாக, பூனையின் திருப்புதல் அனிச்சை என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. அது உயிரியல், இயற்பியல் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் ஒரு சரியான கலவையாகும். அதன் கூர்மையான உணர்வுகள், நம்ப முடியாத நெகிழ்வான உடல் மற்றும் உள்ளார்ந்த நரம்பியல் நிரலாக்கம் ஆகியவை இணைந்து காற்றில் ஒரு அழகான மற்றும் சிக்கலான நடனத்தை உருவாக்குகின்றன. இது இயற்கை எவ்வளவு அற்புதமான மற்றும் திறமையான வடிவமைப்பாளராக இருக்க முடியும் என்பதற்கான ஒரு சான்றாகும். அவை வெறும் சோம்பேறியான அழகான செல்லப் பிராணிகள் மட்டுமல்ல. அவை ஒவ்வொரு அணுவிலும் உயிர் வாழ்வதற்காக வடிவமைக்கப்பட்ட திறமையான தடகள வீரர்கள். அடுத்த முறை உங்கள் பூனை ஒரு திரவத்தைப் போல சோஃபாவிலிருந்து வழிந்து தரையில் மென்மையாக இறங்குவதை பார்க்கும்போது ஒரு கணம் நின்று அந்த அதிசயத்தை பாராட்டுங்கள். நீங்கள் ஒரு சிறிய புஷிஸ்தி உயிரியல் பொறியியலின் அற்புதத்துடன் வாழ்கிறீர்கள். எனவே நண்பர்களே, இப்போது உங்களுக்குத் தெரியும், உங்கள் பூனை தரையிறங்குவது ஒரு மாயாஜாலம் அல்ல. அது ஒரு அறிவியல் அதிசயம். அதன் உள்காதில் உள்ள கைரோஸ்கோப் முதல் அதன் நெகிழ்வான முதுகெலும்பு வரை ஒவ்வொரு பகுதியும் இந்த அற்புதமான செயலைச் செய்ய ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. அவர்கள் நம் பொருட்களை கீழே தள்ளலாம், விடியற்காலையில் நம்மை எழுப்பலாம். ஆனால் இந்த புஷிஸ்தி புத்திசாலித்தனமான உயிரினங்கள் எவ்வளவு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் அவர்களை பைத்தியமாக நேசிப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த லைக் பட்டனை அழுத்தி உங்கள் பூனை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல பூனை ரகசியங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: உங்கள் பூனை செய்த மிகவும் தடகள சாகசம் எது? கீழே உள்ள கமெண்ட்டுகளில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.